நியாயமா தர்மமா உருப்படியா? ஏமாற்று கூட்டம் பெற்றெடுத்த தந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அப்பாவை 46 ஆண்டு காலம் உழைத்து இந்த கட்சியை உருவாக்கி இந்த கட்சியுடைய தலைவனாக அன்புமணி உன்னை உருவாக்கி ஐயாவை கொலை செய்ய பார்க்கிறாயே, நியாயமா? உருப்படுவாயா? தலைவர் தலைவர் என்று நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்களே, அந்த தலைவர் யார்? யார் அந்த தலைவர்? பெற்றெடுத்த தந்தையை ஒருவன் தலவாணி வச்சு அமைக்க கொல்லணுங்கிறான், அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கிற, நியாயமா தர்மமா உருப்படியா? சேலம் மாவட்டம் முழுவதும் மருத்துவர் ஐயா கோட்டை. சேலம் மாவட்டம் 11 தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் வன்னியர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வன்னியர்களும் யார் பின்னாலே இருக்கிறார்கள்? ஐயாவின் பின்னாலே. ஏமாற்று கூட்டம் பெற்றெடுத்த தந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அப்பாவை 46 ஆண்டு காலம் உழைத்து இந்த கட்சியை உருவாக்கி இந்த கட்சியுடைய தலைவனாக அன்புமணி உன்னை உருவாக்கி ஐயாவை கொலை செய்ய பார்க்கிறாயே, நியாயமா? உருப்படுவாயா? நான் கேட்கிறேன், மன நொந்து சொல்லுகிறேன். இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க இந்த கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏமாத்தி கேஸ் நடத்திட்டு இருக்க ஒரு பையன் சொல்றான், என்ன சாக்கடைன்னு சொல்றான். நேருக்கு நேர் விவாதிக்க தயார், உன்னோடு மட்டுமல்ல உன்னுடைய தலைவனோடு விவாதிக்க தயார். தலைவர் என்று நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்களே, அந்த தலைவர் யார்? யார் அந்த தலைவர்? பெற்றெடுத்த தந்தையை ஒருவன் தலவாணி வச்சு அமைக்க கொல்லணுங்கிறான், அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கிற, என்னையா கொடுமை? உங்க அப்பாவை இந்த 2.5 கோடி வன்னிய மக்களுடைய காவல் தெய்வமாக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பையன் கும்பகோணத்துக்காரன் சொல்றான். அவனை அடுத்த நாள் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவனுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கிறியே, நியாயமா தர்மமா உருப்படியா? கடலூர்ல ஐயா பேசினாரு. என்ன பேசினார் ஐயா? ஐயோ என் வயிறு எரியுதே, நான் உருவாக்கிய இயக்கத்தை திருடிக்கொண்டு போகிறானே சொன்னாரா இல்லையா ஐயா? எதனால? அந்த வயிற்று எரிச்சல் தான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பராசக்தி, ஒரு நீதி அம்மா அருமையான தீர்ப்பு கொடுத்துச்சு. தேர்தல் ஆணையத்தில் உங்களுடைய பாச்சா பழிச்சுது. நீதிமன்றத்தில் நீதி தேவதை என்ன சாவலுங்க ஐயா? நீதி தேவதை சாவல, நீதி தேவதை உயிரோடு இருக்கிறா. இந்த நீதி தேவதை நிச்சயமாக சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நீ எங்க வேணாலும் போ, யார்கிட்ட வேணாலும் போ, பாலு மாதிரி 100கணக்கான கூலிக்கு வாதாடுகிற வக்கீல் இருக்கிறார்கள். 1 ரூபாய் பணம் செலவில்லாமல் நீதியை பெற்று வந்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்சி. அந்த தியாக தலைவன் வயிற்றிலே பிறந்த நீங்கள் இந்த வன்னிய மக்களுக்கு தலைவனாக வருவீன்னு பார்த்தா இந்த வன்னிய மக்களுக்கு துரோகியா மாட்டீங்களே அண்ணா. துரோகியா மாறலாமா? உன்னை உருவாக்கிய தலைவரை, உன்னுடைய பெற்றெடுத்த தந்தையை கொலை செய்ய பார்ப்பதும் அவரை இன்னைக்கு நான் கேட்கிறேங்க. அப்ப எங்க தலைவன் சித்தம் கலங்கி போச்சுன்னு ஒரு மகனே சொல்றாரு. அட பாவி, இந்த கொடுமையை எப்படி நாங்கள் ஜீரணிப்பது? எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? பொய்யை சொல்லுவார்கள், யாரும் எதை காதல போட்டுக்க தேவையில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி யார் தலைவர்? ஐயா. நம்முடைய சின்னம் என்ன சின்னம்? மாம்பழம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இதை ஊராக சொல்லுங்கள். பெற்றெடுத்த தந்தையே இவ்வளவு துரோகம் பண்ற ஒரு மகன் இந்த நாட்டிலே ஒரு தலைவனாக வந்தால் என்ன ஆகும்? ஹிட்லர் ஆட்சியை விட, அதுவும் மேடை போட்டு சொல்றாரியா, 25 வருஷம் நான் கூட சுத்தினேன், வாழ்க 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 சுத்தினேன், கூட சுத்தினேன். என்ன கத்தி எடுத்து எவனா வெட்டுறதுக்கு ஆள் அனுப்புறாரு. யார் அனுப்புறா? அந்த அன்புமணி அனுப்புறாரு. நியாயமா? இன்னைக்கு என்ன கொலை செய்ய வந்தவனுக்கு ஒரு வீட்டுக்கு 50,000 பணம் போயிட்டு இருக்குது. இதுதான் தர்மமா? இப்படி இருக்கிறன்னா நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தா எந்த தொழிலும் யாரும் பண்ண முடியாது.